7th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.4, 3 to 5. Thrice a number when increased by 5 gives 44. Find the number. Thrice a number ன்னா 3 times multiply பண்ணணும். Increased ன்னா more, அதாவது ஆட் பண்ணணும்னு மீனிங். தென் லெட் த நம்பர் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரில, லெட்டர் ஒரு நம்பர் எடுத்துட்டோம் எக்ஸ். த்ரைஸ் த நம்பர் ஈக்குவல் டு த்ரைஸ் ஏ நம்பர்னா 3 times எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. த்ரைஸ் த நம்பர் இன்க்ரீஸ் டு 5 அப்படின்னா 3x + 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹியூஸ் 44 அப்படின்னா 3x + 5 is equal to 44. நெக்ஸ்ட்டு 3x equal to 44. இந்த +5 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -5. 44 - 5 39. இப்போ x is equal to 39 divided by 3. கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 3s are 9. இப்போ x is equal to 13. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. How much smaller is +2ab + 4ab - c, then 5ab - 3b + 2c. இப்போ கவு மச்சு சுமாலர்னு கேட்டிருக்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிக் டு சுமால். தென் பிக் நம்பர் 5ab - 3b + 2c மைனஸ் தென் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் 2ab + 4b - c. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 5ab - 3b + 2c எழுதிட்டு இந்த மைனஸால் இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். அதாவது 2 மைனஸை மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ், ஒரு மைனஸையும் ஒரு ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ். ஓகே, 5ab மைனஸ் ஒரே வேரியபிள் உள்ளது பக்கத்தில் எழுதிடுங்க. -2ab - 3b - 4b + 2c + c. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5ல் 2 போடி மைனஸ் பண்ணேன்னா 3ab. 3b - 3bன்னா 2 மைனஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணி மைனஸ் போடணும். -7b + 2c + c என்னது 3c. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3ab - 7b + 3c. இது வந்து ஒரு ஈஸியாக சுமாலர். ஓகே, இந்த நம்பர் வந்து என்னது நமக்கு கண்டுபிடிக்க கேட்டால் சுமாலர் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. Six times a number subtracted from 40 gives -8. Find the number. 6 times a number subtracted, அதாவது நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம். let the required number x. 6 times the number, 6 times the numberனா 6 times இதை மல்டிப்ளை பண்ணுறோம், 6x. இப்போ subtracted from 40 gives -8. இப்போ 40லேருந்து -6 சப்ராக்ட் பண்ணுங்கள், gives -8. இப்போ -6x = -8. இந்த ப்ளஸ் 40 ரைட் ஹேண்ட் சைடு போனால் -40. இப்போ -6x = -8 - 40 என்னென்னா -48. இப்போ x is equal to -48 divided by -6. மைனஸ் கேன்சல், 6 டேபிள் சொல்லுங்கள், 6 8s are 48. the required number is எவ்வளவு 8. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.